அதெல்லாம் நல்ல விஷயம்தான் பூமாரி. தேனோட கல்யாணத்தை நான் கண்ணால் நானும் பார்க்கல அவரும் பார்க்கல. அதனால உன் கல்யாணத்தை கூடிய சீக்கிரத்தில் நானும் அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோமா? என்னம்மா சொன்ன? பூமாரிக்கு கல்யாணமா? ஓ பண்ணிடலாமே. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பூமாரி கல்யாணம் முடிச்சிடலாமா நம்ம? இவங்க நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்கன்னு புரியலையே. மாப்பிள்ளை யார் தெரியுமா ஸ்ரீதேவி? யார் மாமா சொல்லுங்க. வேற யாருமா, நம்ம முத்து தான். என்ன ஏன் பிள்ளையா? ஹை முத்து மாமா தானா? அப்பனா ஓகே, ஜாலி ஜாலி. இப்போ என்னப்பா அதுக்குள்ள பூமாரியோட கல்யாணம்? விடுங்க விடுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். என்ன இப்பதான் சொன்ன கல்யாணம் முடிச்சலாம்னு, இப்போ என்ன இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ற? என்னம்மா விஷயம்? இல்லம்மா, நீயும் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ரெண்டு பேரும் அப்பாவும் நீங்களும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. உங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம பசங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாமா? இப்போ போய் எங்களுக்கு எதுக்குமா 60ஆம் கல்யாணம்லாம்? அதெல்லாம் எங்களுக்கு வேணாம், ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு பண்ணலாமா? எங்க ஆசை அதுதானே, அதை தீர்த்து வைங்க. இல்ல அத்தை, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணலாம், அதுக்கப்புறமா வேணா பூமாரி கல்யாணம் பத்தி பேசலாம் அத்தை. என்னவோ பண்ணுங்க, ஆனா பூமாரிக்கும் முத்துக்கும் தான் கல்யாணம் பண்ணணும். அதுதான் எங்களுடைய கடைசி ஆசை. அங்க ஆசையை நீங்க தான்மா நிறைவேற்றி வைக்கணும். பசங்க ரெண்டு பேருக்கும் ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான் மாமா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம்லாம் பண்ண முடியாது, அதுல எனக்கு சுத்தமா சம்மதம் கிடையாது. ஏமா நிஷா அப்படிலாம் பேசுற? என் பொண்ணுக்கு என்ன குறை? உங்க பொண்ணே குறை தான். உங்க பொண்ணெல்லாம் என்னால மருமகளெல்லாம் ஏத்துக்க முடியாது. மா நீ எதுக்கு தேவையில்லாத பேசிட்டு இருக்க? கவனிரு. ஏய் முதல்ல நீ வாய் மூடு, பெரியவங்க பேசுறப்ப நீ வர. சரிம்மா, இப்போ எதுக்கு பிரச்சனை? முதல்ல அவங்க சஷ்டி பூஜையை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பசங்க கல்யாணத்தை பத்தி பேசுவோம். இதோட இதை விடுங்க. ஏன் இந்த அத்தை இப்படி பண்றாங்க? எனக்கும் முத்து மாமா பிடிக்கும், முத்து மாமாக்கு என்ன பிடிக்கும். நடுவுல இவங்க எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? ஆரம்பத்துல இருந்தே இவங்க இப்படிதான் இருக்காங்க. ஏன் அம்மா இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க? எனக்கு பூமாரியை ரொம்ப பிடிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் எங்க ரெண்டு பேரும் சேர விட மாட்டேங்கிறாங்க? பாட்டி, எங்க ரெண்டு பேருக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணனும். என்னாச்சு பூமாரி, என்ன ஹெல்ப் வேணும்? பாட்டி நீயே பார்த்தாலே எங்க அம்மா எப்படி பேசுறாங்கன்னு. எங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே பிடிக்க மாட்டுது அவங்களுக்கு. அவங்க பேசுறத பார்த்தா எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு தோணுது. நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன பூமாரி, சூப்பரா பண்ணிடலாம். உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது எங்க ரெண்டு பேரோட கடமை, சரியா? அப்ப சரி தாத்தா. ஐயோ நெஞ்சு வலிக்குது. அம்மா நெஞ்சு வலிக்குதே. ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் நெஞ்சு வலி வந்துருச்சு? என்னாச்சு தாத்தா உங்களுக்கு? எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஓ அப்படியா? பூமாரி தாத்தாக்கு நெஞ்சு வலிக்குதா? ஓ தாத்தா உங்களுக்கு நெஞ்சு வலிக்குதா? அம்மா தாத்தாக்கு நெஞ்சு வலிக்குதா? அப்பா என்ன பாச்சு உங்களுக்கு? ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதுமா. நிஷா உங்க அப்பா பாருமா, உங்க அப்பா நெஞ்சு வலியில துடிக்கிறாருமா. இருங்கப்பா நான் டாக்டர் ஃபோன் பண்றேன். டாக்டர் அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தாம்மா இருக்கு. அவருக்கு எந்த ஒரு ஷாக் நியூஸும் சொல்லாதீங்க, அவர் கேட்டதெல்லாம் செய்யுங்க, அவரை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்கம்மா. அப்படியா டாக்டர்? நாங்கள் அப்படியே அவர் நல்லபடியாக பார்த்துக்குறோம் டாக்டர். ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கோசரம் தானே என் உயிரை பிடிச்சி நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன். வந்து கூட அவர் கூட வாழ முடியாத எதனா ஆகிடும் போலகுதே. எதுக்குமா அப்படிலாம் பேசுகிறேன்? கம்மிடுமா. இல்லைம்மா, அவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிறதுக்குள்ள நம்ம முத்துக்குமாருக்கும் நம்ம பூமாரிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணுமா? இப்போ எதுக்குமா தேவையில்லாம இந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன்? கம்மிடுமா முதல்ல. இப்போ அவங்களுக்கு உடனே கல்யாணத்தை பண்ணலன்னா அது என் மேலே சத்தியம். ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உங்கள் விருப்பப்படியே எல்லாமே பண்ணலாத்த. எங்கள் ரெண்டு பேர் 60ஆவது கல்யாணம் முடித்த உடனே மறுநாளே நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு அடுத்த வாரத்துக்குள்ளே ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு எங்கள் ரெண்டு பேர் மேலே அடித்து சத்தியம் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் நம்புவோம். சரிம்மா, உங்க மேலே அப்பா மேலே சத்தியம். அவங்க கல்யாணம் நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லபடியாக பண்ணலாம். அப்போனா சரி, சீக்கிரம் கல்யாண வேலையை நிச்சயதார்த்த வேலையை ஆரம்பிங்க. முதல்ல துணி கடைக்கு போய் எல்லாருக்கும் துணி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம கல்யாணத்துக்கும் பசங்க நிச்சயதார்த்தத்துக்கும் சேர்த்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரே வாட்டி போய். அப்பா உங்களுக்கு உடம்பு தானே சரியில்லை, கமெண்ட் பண்ணுங்க, அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம். அக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க கல்யாணத்துக்கு? என் விருப்பம் என்னப்பா இருக்குது? எங்கள் அத்தை மாமா விருப்பம் தான் எங்கள் விருப்பம். அப்படி நடிச்சு தானே எல்லா சத்தையும் எழுதி வாங்கிட்டேன். இன்னமும் நடிக்கிறியா அவங்க முன்னாடி இந்த மாதிரியெல்லாம்? சரி வாங்க எல்லாம் ஷாப்பிங் போகலாம். மக்களே, எப்படியோ நல்ல ஒரு பிளான் போட்டு எங்க அத்தையை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாச்சு. அடுத்த
நிச்சயதார்த்தத்துக்கும் துணி எடுக்க போறோம். மறக்காம எல்லாரும் வந்துருங்க மக்களே. இதுக்கு மேல தானே இந்த பூமாரியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க.